காலனித்துவ இந்தியாவில் இருந்து $64.82 டிரில்லியன் லாபம் பார்த்த இங்கிலாந்து, கடந்த 1765 முதல் 1900 வரை காலனித்துவ இந்தியாவில் இருந்து இங்கிலாந்து $64.82 டிரில்லியன் லாபம் பார்த்துள்ளதாக உரிமைகள் குழுவான ஆக்ஸ்ஃபாம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உரிமைகள் குழுவான ஆக்ஸ்ஃபாம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 1765 முதல் 1900 வரை காலனித்துவ இந்தியாவில் இருந்து இங்கிலாந்து $64.82 டிரில்லியன் லாபம் பார்த்துள்ளது. இந்த தொகையைக் கொண்டு பிரிட்டிஷ் 50 பவுண்டு நோட்டுகள் மூலம் லண்டனில் கம்பளமாக விரித்தால் அந்த நகரை 4 முறை மூடலாம். மிகவும் பணக்கார பிரிட்டிஷ்காரர்களில் 10% பேர் இதிலிருந்து $33.8 டிரில்லியன் சம்பாதித்துள்ளனர். இங்கிலாந்தில் புதிதான உருவான நடுத்தர வர்க்கத்தின் இதன் மூலம் இரண்டாவது மிகப்பெரிய பலனை அடைந்துள்ளனர். மொத்த வருமானத்தில் 52% மிகவும் பணக்காரர்களில் 10% பேர் பெற்றதைத் தொடர்ந்து 32% வருமானத்தை நடுத்தர வர்க்கத்தினர் பெற்றுள்ளனர். 1750 ஆண்டில் இந்திய துணைக்கண்டம் உலகளாவிய தொழில்துறை உற்பத்தியில் தோராயமாக 25% கொண்டிருந்தது. ஆனால் 1900 காலகட்டத்தில் இது வெறும் 2% குறைந்தது. இதற்கு ஆசிய ஜவுளித்துறைக்கு எதிரான கடுமையான கட்டுப்பாடுகளே காரணம் ஆகும். காலனி நாடுகளில் தங்கள் ஆட்சியை வலுப்படுத்த டச்சு மற்றும் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் ஓபியம் போதைப்பொருள் வர்த்தகத்திலும் ஈடுபட்டனர். கிழக்கு இந்தியாவின் ஏழ்மையான பகுதிகளில் பாப்பி போதைப் பொருள் சாகுபடி செய்யப்பட்டு அதை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்தனர். இது இறுதியில் ஓபியம் போருக்கு வழிவகுத்தது. இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டது.